கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளையும் அவரை நோக்கி ஆராதிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். ஸோ இன்றைய இந்த ஆராதனை பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி அவர் க்ளோரியஸ் க்ரௌன். ஸோ ஏற்கனவே நம்ம நம்மளுடைய சபை ஹாலில் பார்த்தீங்கன்னா சகரியா குறித்து கண்டினியூஸ் ஸ்டடியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா நம்ம தொடர்ந்து தியானித்திருக்கிறோம். அதிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் ஒரு கொஞ்ச நேரம், இன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங் அப்படின்னால ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பார்ட் நம்ம ஒரு சத்தியமாக பார்க்க போகிறோம். அதில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ பாடத்தின் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் க்ளோரியஸ் க்ரௌன். இந்த க்ளோரியஸ் க்ரௌன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே இந்த க்ரௌன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் அந்நாட்கள் கொடுக்குற கடைசி காலத்தில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ். இந்த க்ரௌன் எல்லாத்துக்கும் வைக்க மாட்டாங்க. பொதுவாகவே மேக்ஸிமம் இந்த க்ரௌன் அப்படிங்க யாருக்கு வைப்பாங்க பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு, எனக்கு புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு தேசத்தில் அந்த க்ரௌன் யாருக்கு அங்கே சூட்டப்படும்னு பார்த்தீங்கன்னா அந்த தேசத்திலே யார் ரொம்ப மதிப்பு உள்ளவராக இருக்கிறாரோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது சூட்டப்படும். இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம்னு வச்சிங்களேன், ராஜாக்கள் காலத்தில் அந்த க்ரௌன் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குங்க, ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ராஜா தான் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க, கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ எல்லாத்துக்குமே இந்த க்ரௌன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌனே ஒரு மதிப்புள்ளது தான். ஆனால் இந்த க்ரௌன் எப்படிப்பட்ட க்ரௌனாமா, க்ளோரியஸான ஒரு க்ரௌன், ஒரு புகழ் பெற்ற ஒரு க்ரௌனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இது சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ தரியு அவர் அரசாட்சி செய்கிறார். அவர் பேரே கொஞ்சம் நீங்கள் சகரியா 1ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தரியுன்னு மட்டும்தான் போட்டிருக்கும். ஆனால் அந்த தரியுவில் நிறைய பேர் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்பாட்சி அப்படின்னு வரும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நான் அவங்க லாங்குவேஜ். ஸோ அவர் அரசாண்ட காலப்பகுதியில் தி மோஸ்ட் யங்கஸ்ட் ப்ராஃபட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சகரியா. சகரியாவை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் அப்படின்னா இந்த ரீபில்டிங் ஆஃப் இஸ்ரேல் டெம்பிள் அப்படிம்பாங்க. அதாவது இடிந்து போன தேவாலயத்தை என்ன பண்ணுறாங்க, மீண்டும் கட்டுறாங்க. கட்டும் போது யாரோட தலைமையில் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல் போய் கட்டிகிட்ருக்கிறார். கட்டும் போது ரொம்ப சோர்வு ஏற்படுது. நான் பாடம் சின்ன நேரம் கிறிஸ்பியாக மட்டும்தான் எல்லாம் சொல்லிகிட்டே வரேன். ஆலயம் கட்டும் போது என்ன வருதுங்க, சோர்வு ஏற்படுது, புரிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த ஆலயம் கட்டுறக்கு சோர்வு ஏற்படுகிற பொழுது யாரும் சோர்வு அடையாதீங்க அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அங்கே யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த சகரியா அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சரிங்களா? அவர் தான் போய் சில தீர்க்கதரிசன வார்த்தைகள் அங்கே சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்களையும் உற்சாகப்படுத்துகிறாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக யாரை உற்சாகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி லேபர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இஸ்ரேல் ஜனங்களையும் உற்சாகப்படுத்துகிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த ஆலயம் கட்டுகிறார்களோ அவங்கள என்ன பண்ணுறாருங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க, ஆலயம் கட்டுறவங்க இருப்பாங்க. அவங்கள கட்டுறவங்களுக்கு போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா உற்சாகம் கொடுக்குறார். இந்த சமயத்தில் தான் இவர் என்ன பண்ணுறார், இப்போ நம்ம வாசித்த இந்த ஆதாரம் வசனத்தை இன்னும் 2 வசனத்துக்கு முன்பிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். சகரியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் எதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசி. யோசியாவின் வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசித்து நீங்க உள்ள போய் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொல்றார். வாசிப்போம். அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும். அவர் கையில இருந்து என்ன வாங்கணுமாமா, வெள்ளி. நிழலும் பொருளும் பாடம் தான், அந்த கொஞ்சம் சில வார்த்தைகளை நம்ம கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கலாம். ஸோ கையில் என்ன வாங்கணும், வெள்ளி வாங்க வேண்டும், வெள்ளி. அதுக்கப்புறம் பொன்னையும் வாங்கி. அப்போ 2 மெட்டீரியல், ஒன்று வெள்ளி, இன்னொன்று என்னதுங்க, பொண்ணு வாங்கி கிரீடங்களை செய்வித்து. ஸோ அந்த கிரீடம் முழுவதும் எதால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணுனாலையும் வெள்ளினாலும் செய்யப்பட்ட ஒரு கிரீடம் அங்கே செய்கிறாங்க. யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. அப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கலாம்.
2 பேர் வந்து தேவாலயம் கட்டுறதுக்கு இன்சார்ஜ் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து ஜெருபாபேல், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா. இந்த இடத்துல யார் தலையில் வந்து வைக்க சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல் தலை இல்லை. யார் தலையிலைங்க? அவர் தலையில் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, சிரசில் வெய்யு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜெருபாபேல் என்ன பண்ண, ஜெருபாபேல் பற்றி இங்கே சொல்லலை, ஆனால் கிரீடம் யார் தலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோஷ்வா அவர் தலையில் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு போகுது? ஜெருபாபேல் போகல. யாருக்கு போகுதுங்க? ஜோஷ்வாக்கு போகுது. ஜெருபாபேல் அங்கே இருக்கிறார், ஒன்றும் இல்லை, ஜெருபாபேல் அங்கே இருக்கிறார். ஆனாலும் இந்த கிரீடம் யார் தலையில் அங்கே சூட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா தலையில் அங்கே சூட்டப்படுகிறது. இப்போது இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம சகரியா படிக்கின்ற பொழுது பொதுவாகவே யாரை குறித்து அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல் குறித்து தான் வரும். நிறைய பாடல்கள்லாம் இருக்குது ஜெருபாபேல் குறித்து. ஜெருபாபேலே வந்து யாருக்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். நம்ம மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களே அவங்க படிக்கின்ற அவங்களுடைய டாக்டரின்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஏதோ கொஞ்சம் ஞானம் வச்சு. ஜெருபாபேல் யாருக்கு அடையாளமாக இருக்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருந்தும் நல்லா புரிஞ்சுங்க, அப்படி இருந்தும் அந்த கிரீடம் ஜெருபாபேலுக்கு போகும் யாருக்கு போயிருக்கு? ஜோஷ்வாக்கு போயிருக்கு. அந்த கிரீடம் எதனால் செய்யப்பட்டிருக்கு? பொண்ணுனாலேயும் வெள்ளினாலேயும். ஓகே ரைட். இந்த இடத்துல நான் சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் ஒருவருக்கு க்ரௌன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, ரொம்ப ஸ்பெஷல் பர்சன், தே ஆர் வெரி ஸ்பெஷல், அவங்களுக்கு தான் அது என்ன பண்ணுவாங்க, ஒரு க்ரௌன் கிடைக்கும். சரிங்களா? அப்படின்றால் வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா? அழகான ஒரு வார்த்தை, சிலுவையை சுமக்கவில்லை என்றால். என்னங்க, நம்ம வேதமானவர்களாக இருக்கலாம், தப்பில்லை, சத்தியம் நமக்கு தெரியும். நம்ம சிலுவையை சுமக்கவில்லை என்றால் நமக்கு என்ன கிடைக்காது? கிரீடம் கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? படிக்கிறதுனாலையோ இல்லை அதிகமாக தெரிந்து வைத்து கொள்வதுனாலையோ இல்லை எல்லாம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதுனாலையோ இல்லை. அவர் சொல்கிறார், சிலுவையை சுமக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி எது கிடைக்காது? நமக்கு அந்த க்ளோரிஃபைடு க்ரௌன் நமக்கு கிடைக்காது. அதான் சொல்கிறார், தி நோ கிராஸ் நோ க்ரௌன். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கட்டாயமாக நாம் எதை சுமக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், பிரதர், அப்போது ஜோஷ்வா இருந்தாங்க, ஜெருபாபேல் இருந்தாங்க, அப்போ ஜெருபாபேல் காட்டிலும் ஜோஷ்வா வந்து ஏதாச்சும் பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரா? புரிஞ்சுதுங்களா? அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குங்க? ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அதுதான். அப்படின்னா பெருசாக ஏதாச்சும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரான்னு கேட்டால் நான் பெருசாலாம் சாக்ரிஃபைஸ் இல்லைங்க. அது அழகாக நிழலும் பொருளை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்காக தேவன் அழகாக என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு காரியத்தை நடத்துக்கிறார். இப்போ நோ கிராஸ் நோ க்ரௌன், இது வசனம் என்ன சொல்லுதுன்னு படிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால். பாருங்க, நல்லா இருக்கு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அவரோட கூட நாம் மரித்தோமானால். அப்போ சாகும்போது நம்ம அந்த இறக்கும் போது நம்ம என்னவாக இருக்க வேண்டும்? என்னவாக இருக்க வேண்டும்? கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணுங்க? இருக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்து மாதிரி நம்ம மரிச்சிட்டோம்னா என்ன நடக்குது? வாசிப்போம். அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட என்ன பண்ணியிருப்போம்? பிழைத்திருப்போம். தெரியாது, கிறிஸ்து மாதிரி நான் வாழ்ந்து மறித்தேனா என்பது எனக்கு தெரியாது. நம்ம நின்றுட்டேன்னு சொன்னாலும் அன்றைக்கி பொத்துன்னு விழுந்துட்டோம். ஆனால் நம்ம சாக்ரிஃபைஸ், நம்ம வாழ்க்கை, நம்முடைய இருதயம், நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் யாருக்கு தெரியுங்க? பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கிளியராக தெரியும். சரிங்களா? ஒருவேளை கிறிஸ்து மாதிரி நம்ம மரித்தால் அவரோட கூட என்ன பண்ணுவோம்? பிழைப்போம். தொடர்ந்து வாசிப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஸோ அவரோட கூட நம்ம என்ன பண்ணணுங்க? அவரோட கூட நம்ம என்ன பண்ணணுங்க? பாடுகளை அனுபவிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல், ஜெருபாபேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கிங்களேன். ஜெருபாபேல் எதை கட்டுறார்? ஆலயத்தை கட்டுறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை கட்டுகிறார்? அவரும் ஆலயத்தை என்ன பண்ணுறாருங்க? கட்டுகிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மட்டுமா தனியாக கட்டுறாரு? யார் கட்டுற? நம்மளும் என்ன பண்ணுறோங்க? நம்மளும் சேர்ந்து அந்த ஆலயத்தை நம்ம கட்டுகிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது கிறிஸ்து மாதிரியே சாக்ரிஃபைஸ், கிறிஸ்து கூடவே பாடுகள்,
அப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோமானால் எப்படி கிறிஸ்து அங்கே ஜெயம் பெற்று அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, பெற்றுக்கொள்ளலாம். நிறைய வாய்ப்புகள் தேவன் நம்ம கொடுப்பார். பாடுகளை சகிக்கிறதற்கு, பாடுபடுவதற்கு, அவருக்காக நம்ம என்ன பண்ணலாங்க, ஊழியம் செய்வதற்கு. நாளைக்கு கூட என்ன பண்ணியிருக்காரு தேவன், சத்தமே நாளைக்கு கூட என்ன பண்ணியிருக்காருங்க, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பாடுகள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அஜுஜோ பாடு வந்துருச்சுன்னு பயந்து ஓடுவோமா? இல்லை இல்லை, என்ன பண்ணுவானுங்க, நாளைக்கு ஏதாவது பாடுகள் வந்தால் யார் கூட பாட அனுபவிக்கிறோம், கிறிஸ்துவோட பாடுகளை நாம் அனுபவிக்கிறோம், அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? இப்போ ரோமரில் சொல்லும் போது அழகாக சொல்லியிருக்கேன். எப்படின்னா we are glorified together. எப்படியாம்மா? ரோமர் 8:17 வாசிப்போம். ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாருங்க, கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட நம்ம என்ன பண்ணுவானுங்க, பாடுபட வேண்டும். வசனம் கிளியராக இருக்கு, வேதாகமும் நம்ம கிளியராக சொல்லுது. பாடுபடாமல் நமக்கு கிரீடம் கிடையாது, பாடுபடாமல் நமக்கு என்னது கிடையாதுங்க, மகிமை கிடையாது. அப்போ ஒருத்தர் மகிமை அடைய வேண்டும் என்றால் கட்டாயமாக கிறிஸ்துக்குள்ள அவங்க என்ன பண்ணுவானுங்க, பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நம்ம அவுட்லைன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, ரைட். இப்போது நம்ம இந்த பாடத்தில் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் கொஞ்சம் சகரியா சொன்ன ப்ராஃபஸையும் சில விஷயத்தை நம்ம வந்து கம்பேரிசன் நம்ம பண்ணலாம். எப்படி கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த டிப்பிஃபைட் லேவி பிரைஸ்ட்ஹுட் அப்படிம்பாங்க. அதாவது நிழலாக இருக்கிற பிரதான ஆசிரியர், நிழலாக இருக்கின்ற பிரதான ஆசிரியர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன். எங்கே இருக்கிற லேவியராகத்துலேருந்து நம்ம கிளியராக படிக்கிறோம். ஸோ ஆரோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசிரியர் இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னவாக இருக்கிறாருங்க, அடையாளமாக இருக்கிறார். இப்போது ஆரோன் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆரோன் அந்த பிரதான ஆசாரியோடைய அந்த வேலை செய்வதற்கு யோசிச்சு பாருங்கள், அது சாதாரண விஷயம் கிடையாது. மோஸ்ட் ரிஸ்க்கு ஜாப் யாரோதுன்னு கேட்டிங்கன்னா ஆரோனோடது. சரிங்களா? அவங்களுக்கு என்ன பிரதர், வயல்வெளிக்கு போகிறதில்ல, அப்படியா? வயல்வெளிக்கு போகிறதில்ல, அவங்க டேபர்நாக்கிலே இருந்தால் என்ன வந்துடும், எல்லா சாப்பாடு வந்துடும், குழந்தைகளை பார்த்துக்குவாங்க, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியா? இல்லை இல்லை. மோஸ்ட் ரிஸ்க் ஜாப் யாருக்கு தெரியுங்களா, இந்த பிரதான ஆசிரியருக்கு. தேவன் சொன்ன வார்த்தை ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், வெயிட்டிங்லாம் கிடையாது, என்னதுங்க, ஸ்பாட் அவுட்டு. கரெக்டு தானே? ஸ்பாட் அவுட்டு. இந்த இதில் தான் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட ஊழியம் செய்கிறவர்கள் இருந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும், பிரதான ஆசிரியர் ட்ரெஸ்ஸில் கீழே என்ன இருக்குங்க, மணி. எதுக்கு மணி வச்சுருக்கிறாங்க, நமக்கு புரியுது எதுக்கு மணி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஜனங்கள் எப்படி வெளியே நின்றுருப்பாங்களாமா, பிரதான ஆசிரியர் வந்து அவங்களுக்காக பலி செலுத்திட்டு வரும்போது பிரதான ஆசிரியர் வெளியே வந்து அப்படி 2 கையை உயர்த்திட்டாருன்னு வச்சுங்க, ஜனங்களுக்கு என்ன வந்துடுங்க, பா பயங்கர சந்தோஷம். தேவன் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டார். ஆனால் பிரதான ஆசிரியருக்கு தான் தெரியும், நீங்கள் இருங்க, முதல்ல நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு வெளியே வரேன்னு அவருக்கு என்னதுங்க டவுட். தேவன் சொல்லிட்டார், முதல்ல உனக்காக நீ என்ன பண்ணு, பலி செலுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, ஜனங்களுக்காக பலி செலுத்து. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அதை கேட்டுட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அப்படியே காது கொடுத்துக்கிறாரு. மணி சத்தா எங்கேயாச்சும் ஒரு 5 நிமிஷம் அங்கே மணி சத்தம் நின்றுச்சுன்னா இவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்ம மணி என்னாச்சு, நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டார் அப்படின்ட்டு. அப்போ மணி சத்தம் கேட்க கேட்கதான் இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம். எப்படி தேவன் என்ன பண்ணிடுவார், மன்னிச்சிடுவார். தி மோஸ்ட் ரிஸ்கி ஜாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர் அவங்க தான் லைஃப் என்ன பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவர் சொல்லிட்டா, நீ உலகத்துக்கூட உனக்கும் எந்த ஒரு ஐக்கியம் கிடையாது, நீ 24 hours எங்கே தான் இருக்க வேணும், ஆசாரிப்பு கூடார இடத்துல இருக்க வேண்டும், தவிர நீ எங்கே போகக்கூடாது, உலகத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. சாக்ரிஃபைஸ். அடுத்தது பாருங்கள், 12 கோத்திரம் இருக்குது, அது ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணதான் லேவி கோத்திரம். அதுலேயும் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர் வருகின்ற பொழுது தேவன் அப்போ யாருக்கு மட்டும்தான் அபிஷேகத்தை கொடுக்குறார், 12 கோத்திரத்துலேயும் யாருக்கு அந்த அபிஷேகம் போதுங்க, லேவி கோத்திரத்துக்கு மட்டும்தான் போதும். பாருங்கள், ஒருவர்
உலகத்திலிருந்து பிரிந்து தேவன் கிட்ட வருகின்ற பொழுது தேவன் தனக்குண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறார். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது ஆரோன் யாருக்கு அங்கே அடையாளமாக இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். சரிங்களா? இப்போ நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஓ மணிக்கும் வசனமே நான் போடலையா, மன்னிச்சுங்க. அது ஸ்கிப் படிச்சிட்டோம், அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ டிபிஃபைட் லேவி பிரைஸ் கோட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆரோன், மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் லைஃப். சரி, அடுத்தது வந்து ஒரு ராயல் பிரைஸ் கோட் இருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோன் மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இவரும் யாருங்க, இவரும் ஒரு ஆசாரியர் தான். இவர்கிட்ட போய் என்ன பண்ண ஆபிரகாமே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆபிரகாமோடவும் ஒரு பெரியவராக அப்போ யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மெல்கிசேதேக் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஸோ 2 விதமான ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன். அவர் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அடையாளமாக இருக்கிறார், சாக்ரிஃபை. அதே மாதிரி இன்னொரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக். இந்த மெல்கிசேதேக்கும் யாருக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மெல்கிசேதேக்கு பற்றி நிறையா வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வசனங்கள் மெல்கிசேதேக்கு பற்றி என்னங்க இல்லை. ஆனால் ஒரு வசனாலும் ஒரு வசனம் நறுக்குன்னு எபிரேயர் ஆசிரியர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, எழுதிட்டார். அப்போ அந்த ஒரு வசனத்துக்குள்ளே எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுங்களா மெல்கிசேதேக்கு பற்றி. நீங்கள் ஆரோனை குறித்து படிக்க வேண்டும் என்றால் லேவி ராகமம் அதை நீங்கள் படித்தாலே போதும். அவங்களுடைய ப்ராசஸ் என்ன, மெல்கிசேதேக் குறித்து படிக்கிறதுக்கு எபிரேயர் ஆசிரியர் எப்படி எழுதுறாருன்னு பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். என்ன சொல்றாரு, இந்த மெல்கிசேதேக்கின் பற்றி நாம் வந்து விசாலமாக ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம், தப்பு கிடையாது, பேசலாம். ஒருவேளை அப்படி பேசினா என்னாகும், நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனப்படி. என்னதுங்க கேள்வியில், ஏன் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள்? கேள்வி கேட்க தெரியாதா? இல்லை, முதல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ என்னதுங்க, முதல்ல புரிஞ்சுக்க மாட்டேன். ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறாங்க. பாடம் எடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, யாரும் பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா புரியல. புரிஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. மிஸ் இது என்னங்க மிஸ், அது என்னங்க மிஸ், இப்படி எப்படி வருங்க மிஸ்ன்னு கேட்பாங்க. அப்படியே உட்காந்துருந்தேன் என்ன இருக்குது, முடிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கேன். இவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெல்கிசேதேக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கேள்வி உங்களால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும் போது நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லுவோம். காரணம் என்ன, புரிஞ்சுதுங்களா? ஏன் நம்மளே கொஸ்டின் ரைஸ் பண்ணி நம்மளே ஆன்சர் பண்ணுறோம். முதல்ல அவங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணவே தெரியாது. ஏன் ரைஸ் பண்ண மாட்டாங்கன்னா முதல்ல என்ன படித்ததில்லை, பைபிளே படித்ததில்லை. அதனால தான் நம்மளே கேள்வி ரைஸ் பண்ணி நம்மளே என்ன பண்ணுறதுங்க. இங்கே ஆசிரியர் அப்படி தான் இருக்குது. என்னன்னா நீங்கள் கேள்வியில் எப்படி உள்ளவர்கள், மந்தம் உள்ளவர்கள். தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியா அதை விளங்க பண்ணுகிறது அரிதா இருக்கும். அதை விளங்க பண்ணுவது அரிதா இருக்கும். அப்படி என்றால் மெல்கிசேதேக்கை குறித்து தேவன் பரிசுத்தாவில நிறைய விஷயங்கள் எபிரேயர் ஆசிரியருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தியிருக்கார். ஆனால் அதே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா போதும் அப்படின்னு சொல்லி இதோடு என்ன பண்ணியிருக்காருங்க நிறுத்தி. அப்படி என்றால் ஆரோனும் சிறப்பு வாய்ந்தவர், மெல்கிசேதேக்கும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கிறார். ஸோ 2 பேருமே இங்கே யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளமாக அங்கே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்லேருந்து வரும் புரிந்து கொள்வதற்காக. ஸோ தேவாலயம் எப்போ முழுவதுமாக அழிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் கேப்டிவிட்டி. ஸோ கடைசியாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறார். சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது பாபிலோன் என்ன, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு ஆலயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுமையாக என்ன பண்ணிட்டாருங்க, அழிச்சிட்டார், கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டார். ஸோ நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்டிவிட்டி முடிஞ்சு மேதோ பெர்ஷியா அவங்களுடைய காலப்பகுதியில் மீண்டுமாக போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஆலயத்தை கட்டுறார். ஸோ கட்டுறக்கு 2 பேர் ஒரு முக்கியமான சார்ஜ் எடுக்கிறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷுவா. இவங்கள வந்து நிறைய கமெண்ட்ரிஸ் நம்மளுடைய சகோதரரும் சரி ஒரு அழகான ஒரு வார்த்தை அங்கே கொடுத்துருக்குறாங்க. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா த 2 gems
சரிங்களா? 2 gems were built a temple. 2 முத்தான ஆளுகள். சரிங்களா? நம்மளாம் நிறைய கலக்க லாங்குவேஜில் பேசணும். 2 முத்தான ஆளுகள். கிளாஸில் 2 பேர் தான் முத்துன்னா என்ன அர்த்தம்? ஏன் ஸ்கூல்லேருந்து போகிறான்னா சில நேரத்தில் ஸ்கூல்லேருந்து போனால் தான் நமக்கு புரியும். கிளாஸில் 2 பேர் தான் நல்ல முத்தான ஆளுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப ஏன் ஸ்கூல்னால் எல்லோரும் ஸ்கூலில் படிச்சிருப்பேன்னு ஒரு விசுவாசத்தில் அந்த கேள்வின்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கிளாஸில் 2 பேர் தான் முத்தான ஆளுகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நல்லா படிப்பாங்க, அவங்களோட எல்லா எபிலிட்டி இருக்கும். கிளாஸில் அவங்க 2 பேர் தான் பெஸ்ட்டு, கீழ்படிறது தான் எல்லாம் ஆல் குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ ஆல் குவாலிட்டி உள்ள 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 2 gems were built temple. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல், இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஷுவா. இப்போ பாருங்கள், இந்த ஜெருபாபேலை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is the prince. ப்ரீஸ்ட் கிடையாது, அவர் என்னதுங்க? பிரின்ஸ். ஆனால் இந்த ஜோஷுவா எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா he is the பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்ட். ஸோ ஜெருபாபேல் பிரின்ஸ், இந்த ஜோஷுவா எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்ட். ஸோ ஒரு பிரின்ஸு இருக்கிறாங்க, ஒரு ஹை ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர்த்தில் கிரீடம் கொண்டு வந்து யாருக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கிரீடம் யாருக்கு வைக்க வேணும்? நீங்கள் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தேன். ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு பிரதான ஆசிரியர் இருக்கிறார். கிரீடத்தை கொண்டு வந்து யார் தலையில் வைக்க வேணும்? ஏன்னா ராஜா தலையில் தானே வைக்க வேணும். அதுதானே நியாயம். அப்படி தானே வேதாகம் இருக்குது, அப்படி தானே எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கிரீடத்தை இப்போ ஜெருபாபேல் மேலே வைக்காமல் யார் மேலே வச்சுருக்கிறாங்க? யோசுவா மேலே வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், அதை வாசிப்போம். சகரியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. சகரியா தான். அப்போது இப்படி வைக்க சொன்னதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு அங்கே சொல்லியிருக்கார். 11ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. இப்போதான் முக்கியம். வச்சு என்ன சொல்ல வேணும்? நல்லா புரிஞ்சுங்க. வச்சு என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்றார் பாருங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 6ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்கள். அவனோடி சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். என்ன சொல்றாருங்க? அவர் மேலே வச்சுட்டு, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அவர் மேலே வச்சுட்டு இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறார்? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு நாமம். என்னதுங்க? கிளை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுங்களா? பிரான்ச் அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோதான். அவருடைய நாமம் கிளை, அவ்வளோதான். கிளை. தொடர்ந்து வாசிப்போம். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணுவாராமா? முளைத்தெழும்பி அவர் என்ன பண்ணுவாராமா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். சரிங்களா? ஸோ லிட்டரலாக அப்போ பார்க்கும்போது அங்கே யார் கட்டிகிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல் வந்து அதிக பொறுப்பெடுத்து கட்டிகிட்டு இருக்கிறார். ஆனால் இன்சார்ஜ் வந்து 2 பேர் தான், ஜெருபாபேலும் ஜோஷுவான் தான். ஆனால் அதிகமாக அங்கே யார் கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா ஜெருபாபேல் தான் வந்து அங்கே கட்டுக்கிறார். ஆனால் இங்கே ஒரு ப்ராஃபஸர் என்ன பண்ணிட்டுருக்காருங்க? சொல்லிகிட்ருக்கார். அப்போ யாரோ ஒரு ஸ்தானத்திலிருந்து எழுப்பி ஒரு ஆலயத்தை என்ன பண்ணுறாருங்க? கட்டுகிறார் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் சொல்கிறார், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஓகே. அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவர் பாருங்க, அவர் ராஜாவாகவும் இருப்பார். பாருங்க, அவர் ராஜாவாகவும் இருப்பார். அதே மாதிரி என்னதுங்க? ஆசாரியராகவும் இருப்பார். புரியுங்க? அவர் ராஜாவாகவும் இருப்பார், அவர் வந்து ஆசாரியருமாக இருப்பார். அழகாக சொல்கிறார். அப்படி என்றால் இங்கே வந்து இது ஜெருபாபேலை குறிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஜெருபாபேலை குறிக்காது. ஆனால் ஒரு லிங்க் வந்து அங்கே அழகாக சொல்லிகிட்டே வர்றார். எப்படி சொல்லிட்டு வர்றார் அப்படின்னு பாருங்கள்.
ஜெருபாபேல் வந்து எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? திடீர்னு இப்படி ஒரு கேள்வி. ஜெருபாபேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? நம்ம படித்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தெரியுங்களா? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். ஜெருபாபேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி இவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, ஜோஷுவா, அவர் யூதா கோத்திரம் கிடையாது. அவர் டிஃபால்ட்டாகவே எந்த கோத்திரம்னு பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரம். அதனால தான் அவர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படியே வந்து பொருளை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் அவர் பிறந்தார்? யூதா கோத்திரத்தில் பிறந்தார். ஆனால் அவர் பிரதான ஆசிரியர் ஆக முடியுமா? பிரதான ஆசிரியர் ஆக முடியுமா? ஆக முடியும். எப்படி ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின்படி அவர் யாருங்க? அவர் ஒரு ஆசாரியர் தான். எப்படி ஒரு கம்பாரிஷன் வந்து அங்கே கொடுக்குறாரு பாருங்க. இதுதாங்க தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜெருபாபேலும் மாதிரி இருப்பார், ஆளுகை செய்வார், ஆலயத்தை கட்டுவார். ஜோஷுவா மாதிரியும் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கலாம், ஜோஷுவா மாதிரி இருப்பார். ஜோஷுவாவும் ஆலயத்தை கட்டுவார். இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் வரும். ஸோ இது யாரை குறிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிளியராக குறிக்குது. இதுக்கு இன்னொரு வசனம் கூட இருக்குது, நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். சகரியா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடத்த. கிளியரா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நீதியின் கிளை. அது யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓ கிரேட். இவ்வளோ தூரம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம போயிட்டோம். இன்னி கொஞ்சம் என்ன பண்ணுவான்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஸ்லோவாக போவோம். இந்த ஸ்லோவாக போகிறக்காக இவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்தோம். ஓகே ரைட். நல்லா புரிஞ்சுக்கலாம். அவருடைய ஸ்தானத்திலிருந்து ஒருத்தர் எழும்பி அவர் ராஜாவாக போகிறார். சரிங்களா? நமக்கு தெரியும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகிறார். ஓகே ஃபைன். அவர் ராஜா ஆவதற்கு முன்பாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அது ரொம்ப முக்கியம். ராஜா ஆவதற்கு முன்பாக அவர் என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு வர வேண்டும். இந்த பூமிக்கு வந்து தன்னைவே அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணணுங்க செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தை பெற சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணுறாருங்க அவர் செய்கிறார். இதை தான் அவங்க சொல்கிறார். இந்த 3 வருஷ வாழ்க்கை, நல்லா புரிஞ்சு, இந்த 3 வருஷ வாழ்க்கை யாருக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு இல்லை, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அது ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு மட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு. அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை, இந்த சப்ஜெக்டோட மோஸ்ட் இம்ப்ரவைசிங் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ட் டு காட். அவர் ஏற்கனவே வந்து ஒபீடியன்ட் தான், அவர் வந்து கீழ்ப்படியாமல் போக மாட்டார். ஆனாலும் தேவன் என்னென்ன காரியங்கள் சொல்லுகிறாரோ அத்தனைக்கும் அவர் என்ன பண்ணாருங்க கீழ்ப்படிஞ்சார். அப்போது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும், பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாகவே நம்ம என்ன பண்ணணுங்க கீழ்ப்படிய வேண்டும். ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாமல் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை சம்பாரிச்சிட்டார் ஆதாம். ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தேவனுக்கு முழுமையாக என்ன பண்ணுறாருங்க தன்னை கீழ்ப்படுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், நானும் ஆலயம் கட்டுவேன், நானும் அந்த கிரீடத்தை வாங்குவேன், நானும் வந்து கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வேன், கிறிஸ்துவோடு பாடுகள் படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்க, தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சாலே ஒரு பாதி கடலை தாண்டின மாதிரி தான். புரிஞ்சுங்களா? பாதி கடலை தாண்டின மாதிரி தான். ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஏன் வந்து அந்த ஜோஷுவா மேலே கொண்டு வந்து அந்த கிரீடத்தை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு நிழல் தான். எடுத்தோடனே எல்லாரும் எதுவும் ஆக முடியாதுங்க, ராஜா ஆக முடியாது. எடுத்தோடனே யாருமே ராஜா ஆக முடியாது. கிரீடம் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்ம என்ன பண்ண வேண்டுங்க, சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டும். சாக்ரிஃபைஸ் இங்கே பண்ண 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 அங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும்.
எவ்வளோ எத்தனை பாடங்கள் நம்ம படிச்சிருக்கோம். டேபர்நாக்கிலும் கூட அழகாக இருக்குது. டேபர்நாக்கில் இந்த பிரதான ஆசிரியர் அந்த பலியெல்லாம் எரிச்சிட்டு அந்த சாம்பலை கொண்டு வந்து என்ன பண்ணுவாருங்க, அந்த தூபபீடத்தில் போடும்போது நல்லா பாருங்கள், இவர் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணிடுங்க, அந்த புகை போயிடும், வாசனை போயிடும். அதே மாதிரி நம்ம இந்த பூமியில் தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுகின்ற பொழுது நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பலி என்ன பண்ணிடுங்க, போயிடும். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார், நம்ம ராயல் ஒரு பிரின்ஸ் ஆவதற்கு முன்பாக இந்த பூமியில் நம்ம என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஒரு சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 5:7 வாசிப்போம். எபிரேயர் 5:7 முதல், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம நிறைய தடவை இது வந்து நம்ம படித்த வசனம் தான். பட் எத்தனை தடவை படித்தாலுமே அவர் கேட்டால் தேவன் கண்டிப்பாக செய்வார். ஏனுங்க, அவர் கேட்டால் கண்டிப்பாக செய்வார். லாசருவை உயிரோடு எழுப்ப வேண்டும். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? அவர் கேட்டால் என்ன பண்ணுவாருங்க, தேவன் இம்மீடியட்டாக செய்வார். அப்படி இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அவர் எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காருன்னா, அதிக விண்ணப்பத்தோடும் அதிக சத்தத்தோடும் என்ன பண்ணியிருக்காருங்க, தன் விண்ணப்பம் கேட்கும்படி அழுது அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, ஜெபம் செய்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ பாருங்க, முதல்ல அவர் எடுத்தோடனே பிரின்ஸ் ஸ்டேஜுக்கு போகவே இல்லை, எடுத்த உடனே ரூலிங் போகவே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் ஃபஸ்ட்டு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி காட்டுறார். அந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக தான் அவர் என்ன ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இதே தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோனுங்க, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அந்த சாக்ரிஃபைஸ் என்னை மாதிரியே இருந்துச்சு, அந்த பாடுகள் என் கூட பட்டிங்கன்னா நான் எப்படியே அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வர்றார். தொடர்ந்து வாசிப்போம். 10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் தான் சொல்லிட்டே வர்றார். சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஆரோன் முறைப்படி இல்லை, இவர் பிரதான ஆசாரியர் தான். ஆனால் எப்படி பிரதான ஆசாரியர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரு 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 ஆசை என்ன இருக்கும் தெரியுங்களா, எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது சொல்லுவோம். எதுவும் எல்லாமே நமக்கு என்ன பண்ணணுங்க, ஈஸியாக கிடைக்க வேணும். சரிங்களா? ஏன் நம்ம ட்ரூத்துக்கும் நம்ம சத்தியத்து நம்ம சபைக்கும் பேர் சபைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன, நம்ம எல்லாம் அங்கேருந்து தானே வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரோ சில பேர், கொஞ்சம் பேர் தான் பான் பைபிள் ஸ்டூடெண்ட். புரிஞ்சிருப்பீங்க தெரியுங்களா? அந்த பான் பைபிள் ஸ்டூடெண்ட் சில பேர் மேலே சண்டே கிளாஸில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இங்கே எல்லாருமே வெளியிருந்து சபையிலேருந்தே வந்திருக்கோம். எதனால் வெளியிருந்து அங்கே வந்தோம்? ஏங்க, இதெல்லாம் எடுத்து பேப்டிசம் எடுத்து பல வருடங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. என்ன ரீசன்? அங்கே இங்கே நமக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சத்தியம் இருக்கனால வந்தீங்களா? ஓகே. அங்கே நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ். அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துட்டோம். ஓகே ஃபேன், இதெல்லாம் ஆன்சர். ஏன் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க? அப்படி கொடுப்போம். என்ன பாடுகள் என்ன பண்ண மாட்டோம், பாடுகள் அவங்களுக்கு விரும்ப. நம்ம என்ன பண்ணுறோம், எது தேவன் ஆண்டவரே பார்த்துங்க, நம்ம எதை விரும்புகிறோம், பாடுகளை நம்ம என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம். பாடு வந்தால் என்ன பண்ணுவோம், பிரதரெல்லாம் நம்ம எதுக்கு பிரச்சனை, அவர் ஏன் இந்த பிரச்சனைக்குள்ளேயே போக வேண்டாம் அப்படின்னு. பாடு வந்தால் என்ன பண்ணுறோம், சந்தோஷப்படுறோமா? ஓகே. பாடுகள் வந்தால் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷம். ஸோ பாடுகள் அவங்க விரும்புறதில்லை. அதனால இல்லை, வேறு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? வேறு ஏதாச்சும் ரீசன்? பாடுகள் மட்டும்தானா? அப்போ அங்கே பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அங்கே பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாபிலோனில் அங்கே தாங்க உண்மையான பாடுகள். அடிச்சுக்கிறாங்க, சட்டை கிழிச்சிக்கிறாங்க, தெரியுங்களா? ஓடுறாங்க, கிடுக்கிடுன்னு ஓடுறாங்க, டீமாக சண்டை கட்டுறாங்க. அது வேறு மாதிரி பாடுகள், அது பிரச்சனை, அது கலவரம். அவங்களுக்கு நிறைய பாடுகள் இல்லை. ஒரு
மெயினான விஷயம் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயினான விஷயம். பாடுகளெல்லாம் அப்படி இல்லை, அது பாடுகள்லாம் உங்களுக்கு இருக்கும். வெரி குட். என்ன தெரியுங்களா, நம்ம இங்கே வந்தால் உங்களுக்கு இம்மிடியட் பிளஸ்ஸிங் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். இந்த கூட்டத்துக்கு வந்துச்சா என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நடக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அந்த போய் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். சரிங்களா? ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, உண்மையான ஆசீர்வாதம். அதை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சதுங்களா? மனிதன் எதே விரும்புறதுங்களா, தனக்கு சொல்யூஷன் உடனே யார் கொடுப்பா, இம்மீடியட்டாக யார் கொடுப்பா அப்படிங்கிறது தான் நோக்கியா பார்த்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அதனால தான் இந்த மொபைல் ஃபோன்லாம் வந்துச்சு. சரிங்களா? ஏதாச்சும் வேணுன்னா என்ன பண்ணிடுங்க, இம்மீடியட்டாக நம்ம ரெடி பண்ணணும். சாப்பாடு ஆகட்டும், டிரான்சாக்ஷன் ஆகட்டும், குயிக்காக என்ன இருக்கோ அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அடாப்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? ஆனால் இந்த ப்ராசஸ் குயிக் ப்ராசஸ் கிடையாது. கிளியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இது குயிக்காக செய்ய வேண்டிய ப்ராசஸே கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண வேண்டியங்க, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய ப்ராசஸ். தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இது பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் அது ஒரு 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 சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு கடந்த வாரம் நம்ம ரீப்ரின்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம கடைசி 2 வாரம் பார்க்கின்ற பொழுது பேதுரு குறித்து நம்ம பார்த்துருந்தோம். பேதுருக்கு எழுதின நிருபத்தை குறித்து பார்த்துருந்தோம். சகோதரர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பாகவே எவ்வளோ கிளியராக எழுதுகிறாரு பாருங்க. கடைசி காலத்தில் மனிதன் சில விஷயங்கள் அது நடக்கும், அந்த விஷயங்கள் மனதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை பார்த்தாலே எப்படி இருக்குங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எல்லா ஜனங்களும் அதை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அஜுஜோ இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, கொடுமை நடக்குது, இப்படி அக்கிரமம் நடக்குது, சகிக்க முடியலையே, பார்க்க முடியலையே அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, இதை என்ன சொன்னதுன்னா பேசக்கூடாது. தெரியுங்களா? எவ்வளோ கிளியராக எழுதியிருக்கிற பேச. அப்போ என்ன பண்ண வேண்டும், நம்ம என்ன பண்ணணும்னா ரெடி ஆக வேண்டும். அங்கே நடக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு காரணம். நீங்கள் பேசாதீங்க. 2 சகோதரர்கள் சந்திச்சுக்கிட்டா, இங்கே பாரு அந்த ஊரில் இப்படி நடந்துச்சு, அந்த ஸ்டேட்டில் இப்படி நடந்துச்சு, எவ்வளோ கொடுமை நடந்துச்சு, அப்படி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம உலகத்தார் அல்ல. கிளியராக சொல்லிட்டார். அது சொல்லி முடித்து சில 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நமக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ எனக்கு கரெக்டாக அந்த பாடம் எடுக்கும் போது ஞாபகத்துக்கு வந்துச்சு, தேவன் எப்படி உணர்த்திருக்கிறார் தி மோஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறா. அப்போ என்ன சொல்ல வரார், தேவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒபீடியன்ட் டு காட். மொத்தல்ல தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிருங்க, கீழ்ப்படைஞ்சிருங்க. என்ன சொன்னால் கீழ்ப்படைஞ்சிருங்க. அந்த கீழ்ப்படுகின்ற பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே பலி, சாக்ரிஃபைஸ், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுங்க, வந்துடும். அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆதியாகமத்தில், ஒரு மனிதன் கீழ்ப்படியாதனால பாவம், இன்னொரு மனிதன் கீழ்ப்படியாதனால என்னதுங்க, ஜீவன். கீழ்ப்படிறதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். அதனால சொல்கிறேன், அதனால தான் ஃபஸ்ட்டு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ, யார் அந்த ஆசாரியர் இருக்கலாம் அவங்களுக்கு கொண்டு போய் கிரீடம் போய், ஏன்னா அவர்கள் தான் அதை என்ன பண்ண போகிறாங்க, பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறப்ப, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்தது, அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய 3 வருஷத்தில் முழுமையாக தேவனுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, தன்னை ஒப்பு கொடுத்துட்டார் முழுமையாக. அந்த ஒப்பு கொடுக்கறது நிமித்தமாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா. எப்படி புரிஞ்சுக்கலாம், பிலாத்து கேட்குறாரு, நீ என்னது ராஜாவா? அந்த லாஸ்ட் மினிட்ல கேட்குறாரு இல்லைங்க, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருங்க, இல்லைன்னு சொன்னாரா? இல்லைன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், நான் யூதருக்கு ராஜா தான். நான் பாடுபடுறதுனாலையும் என்னைக்கு நீங்கள் கேவலமாக நடத்துறதுனாலையும் நான் என்னை தோற்றம் ஒரு மாதிரி இருக்கனாலே நீ ராஜான்னு நீங்கள் நினைக்கல, ஆனால் உண்மையாலே நான் யார், ராஜா தான். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. உலக ஜனங்கள் பார்க்கின்ற பொழுது அது கேவலமாக தான் தெரியும். உலக ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது என்ன இவங்க புதுசாக வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க, ஒன்றுமே பார்க்குறதுக்கு இப்படி இருக்கிறாங்களே அப்படி இன்னொன்னமோ பேசுவாங்க. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ நான் யூதருக்கு ராஜான், அதே மாதிரி நம்ம சொல்ல, நம்ம சாக்ரிஃபைஸ் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக தேவன் கிறிஸ்து கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். சரிங்களா? சில வார்த்தைகள் நம்மளாதான் மனதில் ஏற்றுக்கொண்டு நம்ம எனர்ஜி என்ன பண்ணிக்கிறதுன்னா பூஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா?
அது ஒரு மேலான ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் தான் அவர் எதை பெற்றுக்கொள்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜரீகத்தை என்ன பண்ணுறாருங்க, பெற்றுக்கொள்கிறார். பேதுரு கேட்குறாங்க, எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வரமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. அப்போவே சொல்லிட்டார், மனுஷகுமாரன் மறுஜன்ம காலத்தில் என்ன மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டு இருக்கும்போது நீங்களே என்ன பண்ணுவீங்க, என் பக்கத்தில் உட்காருவீங்க. ஷேரிங். அப்போ இயேசு கிறிஸ்துக்கும் அதே ஃபார்முலா தான், இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அதே ஃபார்முலா தான். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு என்ன பண்ணுறாராம்மா, ஆலயத்தை என்ன பண்ணுறாருங்க, கட்டுகிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆலயத்தை கட்டுகிறார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 1,44,000 கட்டுங்களா, 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேர்த்துக்கு அஸ்திபாரம் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் கட்டுதா. பட் அப்போஸ்தலருக்கே அஸ்திபாரம் ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூளைக்கல் தான், தலைக்கல்லாக அவர் இருக்கார். ஓகே, ரைட். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஆலயம் 144 கற்களும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 144 கற்களும் எப்படியா இருக்க வேணும்? அதில் ஒரு கல் யாராக இருப்பா? அப்போஸ்தலனாகிய பவுல் இருப்பா. அவர் யாருங்க? இல்லை, கரெக்டு தானே. 1,40,000 அவர் ஒரு கல்னு வச்சுங்களேன். அப்போஸ்தலன் ஒரு கல், அவர் ஒரு கல்லாக இருக்கிறார். இன்னொரு கல் யார் இருப்பா? பேதுரு. இன்னொரு கல் யார் இருப்பா? இப்படியே நம்ம எத்தனை பேர்த்த சொல்லிடுவோம்? 12 பேர்த்த சொல்லிடுவோம். அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்புறம் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், யார் ஸ்தேவான் வருவாருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி என்றால் நம்மளும் யார்? நம்ம செலக்ட் ஆகுது, நம்மளும் யார்? நம்ம கல். யோசிச்சுப்பா. இப்போ இந்த கல் யார் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஒரு கல் பவுல் கூட ஃபிக்ஸ் பண்ண, பவுல் மாதிரி இருக்க வேண்டும், பேதுரு மாதிரி இருக்க வேண்டும், இல்லை தோமா மாதிரி இருக்க வேண்டும், இல்லை ஸ்தேவன் மாதிரி இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யார் மாதிரி நம்ம இருக்க முடியும்? இப்படி ஒரு கம்பேரிஷன் போட்டாலே நமக்கு என்ன வரும் தெரியுங்களா? பவுலுக்கு நமக்கு ஒரு கம்பேரிசன் போட்டால் எப்படி வரும்? என்ன இப்படி அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க பிரதர், புரிஞ்சுங்களா? அதெல்லாம் எப்படி சொல்கிற ஒரு கம்பேரிசன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த 144 கல்லுமே யார் மாதிரி இருக்க வேண்டியது தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெரியுங்களா? அதில் நிறைய அது அவருடைய அன்பு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய நம்ம சில நேரத்தில் பிதாவாகிய தேவன் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவ்வளோனா ஒரு எக்ஸாம்பிள், பவுல் தன்னோட வாழ்க்கையில் ஒரு 60% செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கலேன். மீதி 40% என்ன பண்ணிடுவாருங்க, கிரேஸ் மார்க் வாங்கிடுவார். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையில் ஒரு எக்ஸாம்பிள் புரிந்து கொள்வதற்காக. அவர் 60 70 80 நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். நம்ம எப்படி பவுலோட கம்பேர் பண்ண நம்ம எப்படிங்க, கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஊழியங்களாகட்டும், சாக்ரிஃபைஸ் ஆகட்டும், வைராகியம் ஆகட்டும், பவுலோட நமக்கு என்னவாக தான் இருக்குங்க, கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் 20% வேலை செஞ்சுட்டு 80% என்ன பண்ணிடுறாங்க? உண்மைதாங்க, 80% என்ன பண்ணிடுறோம்? கிரேஸ் மார்க் வாங்கிடுறோம். ஆக்சுவலாக அந்த கிரேஸ் மார்க் யார் வாங்க வைக்கிறா தெரியுங்களா? யார் வாங்க வைக்கிறா தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் உண்மையாலே எல்லாரும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. புரிந்து கொள்வதற்காக, அப்போ தான் இதோட டெப்த்து நமக்கு புரியும். 80% ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் சாக்ரிஃபைஸ் பண்ண, நல்லா புரிஞ்சுங்க, 80% சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறார். 20% என்ன பண்ணுவாங்கன்னா கிரேஸ் மார்க் இருந்தால் அவர் ஓகே. இந்த 20%க்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ரத்தம், அவர் கொடுத்த பலி, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, பரிந்து பேசும். 20% இருந்தால் போதும். அதே நமக்கு வருகின்ற பொழுது நம்ம 20% தான் செஞ்சுருக்கிறோம். ஆனால் தேவன்ட்டு என்ன கட்டுறோம்னா 80% என்ன பண்ணுறாருங்க, அவர் வாங்கி கொடுக்குறோம். அதுதான் சொல்கிறது, கடைசி காலத்தில் நம்ம கிருபையினால் மட்டுமே தாங்க நம்ம வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளாக என்ன ஆகுது தெரியுங்களா, ஓடிட்டுருக்கு. கிருபை கிருபை கிருபை, இதை விட்டால் நமக்கு என்னதுங்க இல்லை. அப்போது இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அது எல்லா காலப்பதிலும் பொருந்தும். பட் இருந்தாலும் அந்த லாஸ்ட் டேஸில் அந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது அந்த கிருபை என்ன ஆகுதுங்க, அதிகமாக என்ன பண்ணுதுங்க,
அங்கே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு ஆலயத்துக்கு தலையாக அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய எஸ். எல்லாத்துக்கும் தலை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாக்கிய தேவன் இருக்கார். சரிங்களா? இவர் செருபாபேலோமாவும் இருக்கிறார். அதே மாதிரி என்னவா இருக்கிறாருங்க, ஜோஷுவாவும் இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆலயத்தை என்ன பண்ணுறாருன்னா கட்டுகிறார். இந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது ஒரு மகிமை அடைந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாராம்மா, யார் யார் அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னன்னா ஒரு கிரீடத்தை அவர் கொடுக்குறார். அந்த கிரீடம் எதனால் செய்யப்பட்டது பார்த்தோம். என்னதுங்க? பொண்ணுனாலும் வெள்ளினாலும், வைரமெல்லாம் இல்லை, ரெண்டு தான். ஒன்று பொண்ணு, ஒன்று வெள்ளி. சரிங்களா? இந்த கிரீடம் எதற்கு அடையாளம் நம்ம பார்க்குறத விட எப்படி இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிரீடம் கொடுக்கும் போதே தெரியும் இது எதற்காக அப்படின்ட்டு. அந்த பரிசு பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இது 2 மெட்டீரியல், ஒன்று கோல்டு, ஒன்று சில்வர். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இல்லை, யாருக்குங்க? 1,44,000. இதுக்கு இவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதல்ல என்ன செய்ய வேண்டும்? சாக்ரிஃபைஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 விஷயம், இந்த கிரீடம், இந்த கிரீட் மேட் அப் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர். ரொம்ப சிம்பிள். நான் கோல்டு மேலே போட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சில்வர் வர வேண்டும், அதுக்கப்புறம் தான் என்னங்க கோல்டு. வெள்ளி எதற்கு அடையாளமாக இருக்குது? இது எல்லாத்துக்கும் தெரியனால நான் வசனம் போடவே இல்லை. ஈஸியாக வெள்ளி எதுக்கு அடையாளமாக இருக்குங்க? சத்தியம், வசனம், முக்கியமாக என்னதுங்க? சத்தியம். இதற்கு அடையாளமாக. அப்போது இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்காக மட்டுமே என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. புரிஞ்சுங்களா? சத்தியத்திற்காக மட்டுமே என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. அப்படி சத்தியத்திற்காக மட்டுமே வாழ்ந்தால் அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி என்ன பண்ணுங்க இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இட்ஸ் அ டிவைன் நேச்சர். அதனால தான் ஒரு புரிந்துகொள்வதற்காக அங்கே போட்டிருக்கேன். அப்போ சர்ச் கிளாஸ் உள்ளே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா, சத்தியத்தின்படியே வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க எப்படி விளங்குவார்கள் பார்த்திங்கன்னா பொண்ணு மாதிரி என்ன பண்ணுவாங்க? விளங்குவாங்க. ஸோ இதே மாதிரி தான் யார் இதோட மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதோட பெருசாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிதாவாகுதல். அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, அவர் என்ன வருகிறாங்க, அவர் நேச்சரே அப்படி தான். சரிங்களா? அப்போ இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி விளங்கக்கூடியவர்கள். எப்படி பொண்ணு மாதிரி விளங்க முடியும் அப்படின்னா இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழுகின்ற பொழுதும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தை பொண்ணுனாலும் வெள்ளினாலும் செஞ்சு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாருங்க? யோசுவா. அவர் எங்கள் சாக்ரிஃபைஸ்க்கு அடையாளமாக இருக்க அவங்க தலையில் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வைக்கிறார். பர் ரிவம்பருக்காக. சகரியா 6:14 வாசிப்போம். சகரியா 6:14 இந்த கிரீடங்களோ வென்றால், இந்த கிரீடங்களோ வென்றால், இந்த கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா செஞ்சு, இந்த கிரீடங்களோ வென்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதால். பாருங்க, இந்த 4 பேரை நினைப்பூட்டுறதுக்காக இந்த கிரீடத்தை கொண்டு போய் எங்கே வையுங்க? ஆலயத்தில் வையுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஆலயத்தில் என்ன இருக்கும்? இப்போ ஆலயத்தில் என்ன இருக்குங்க? அந்த கிரீடம் இருக்குது. அந்த கிரீடம் வைக்கும் போதெல்லாம் 4 பேர்த்து என்ன பண்ணணுமாமா? ரிமெம்பர் பண்ண வேண்டும். சரிங்களா? அந்த 4 பேர் நம்ம மீண்டும் வாசிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலிமுக்கும் தொபியாவுக்கும் எதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதா. நினைப்பூட்டுறதுக்கென்று இந்த 4 பேரை நினைப்பூட்டுக்கென்று இந்த கொண்டு போய் கிரீடத்தை என்ன பண்ணுங்க? வையுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த 4 எதை அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிம்பிள். தி 4 attribute ஆஃப் ஜெகோவா காட். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள் என்ன பண்ணுதுங்க அங்கே செயல்படுது. ஒரு சர்ச்சுக்குள்ளே உதாரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டின அந்த சர்ச்சுக்குள்ளே இந்த கிரீடத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அங்கே 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துருச்சுன்னா சத்தியத்துக்காகவே வாழ்ந்துருக்கிறாங்க. சில்வர். அதுக்கப்புறம் பொண்ணு மாதிரி என்ன பண்ணுறாங்க? விளங்குறாங்க. கோல்டு. 2 வந்துருச்சுங்களா? இப்போது அந்த ஒரு சர்ச் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும்போது யாருடைய திட்டம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாக்கிய தேவனுடைய திட்டம் கம்ப்ளீட் ஆகுது.
ஸோ அது எப்படி கம்ப்ளீட்டாக 4 விஷயம் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் ஆகுது. அந்த 4மே எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணம். அதான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பவர், லவ், விஸ்டம், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ். ஸோ இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு விளக்கம் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஹீப்ரு மீனிங் இருக்குது. ஒவ்வொரு பேருக்கு என்னதுங்க ஒரு ஹீப்ரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங்கை வந்து தேவனுடைய குணலட்சணத்துக்கு அழகாக கம்பேர் பண்ணி கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணி ஒரு அழகாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை வாசிப்போம்? ஃபஸ்ட் ஒன்று வாசிங்க சகோதரி. தெய்வீக சக்தியை குறிக்கும் இல்லை பேர் வாசிச்சு நீங்கள் இப்போ ஏலேமுக்கும். ஸோ ஏலேம் அப்படிங்கிறது அவருடைய விளக்கம் என்ன, எப்படி பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாசிங்க. தெய்வீக சக்தியை குறிக்கும் ஒரு கனவு. இது ட்ரீம். நம்ம அப்படியே நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டதுனால அப்படி இருக்கு. இட்ஸ் அ காட் ட்ரீம். தேவன் ஒரு கனவு காணுகிறார். சரிங்களா? அந்த கனவு அப்படின்னா நம்ம காணுகிற கனவு கிடையாது. அது பாதி இது 99 நடக்காமையே போயிடும். சரிங்களா? அந்த கனவு இல்லை. தேவன் ஒரு கனவு வச்சுருக்கார். புரியுங்களா? அந்த ட்ரீம் என்ன ட்ரீம்னா அவர் கண்ட கனவை அவர் என்ன பண்ணுவாருங்க, நிறைவேற்றுவார். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கனவு. ஸோ இவர் பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காட் ட்ரீம். அவர் கண்ட கனவை அவர் நிறைவேற்றுவார். ஸோ அது விளக்கம் வாசிக்கலாங்க. அது மகிமையின் யுகங்கள் முழுவதும் தம்முடைய சிருஷ்டிக்காக தம்முடைய கனவுகளை திட்டமிடவும் நிச்சயமாக அவருடைய பார்வையை நிறைவேற்றவும் உதவுகிறது. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள அந்த கிரீடம் வைக்கும் போது ஒரு ரிமெம்பர் பண்ணுதாமா. எப்படி ரிமெம்பர் பண்ணுதுன்னா தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக அவரோட திட்டத்துக்காக என்ன பண்ணினா ஒரு கனவை காண்கிறார். அது கரெக்டாக ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அந்த கனவை நிறைவேறக்காக என்ன பண்ணுறாருங்க, வழி நடத்திக்கிட்டே வர்றார். அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் முடிய 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 எது சக்ஸஸ் ஆகுதுன்னா இவர் கண்ட கனவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகிட்டுருக்கேன், நிறைவடைஞ்சிக்கிட்டே வருகிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் என்னதுன்னா அவருடைய பவர் அங்கே வேலை செய்யுது. ரெண்டாவது வாசிப்போம். தொபியா. யெகோவாவின் நற்குணம் கடவுள்களை நேசிப்பதோடு தொடர்புடையது. யெகோவா கடவுளின் மிக உயர்ந்த உள்ளடக்கம் அன்பு. பாருங்க, அவர் என்ன சொன்னா இது குட்னஸ் ஆஃப் லவ். அவருடைய விளக்கம் நான் தமிழில் சொல்கிறேன், ஹீப்ரு ஆங்கிலத்தில் சொல்கிறேன். சரிங்களா? குட்னஸ் ஆஃப் லவ் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ள ஒன்று தேவனுடைய திட்டம் இருக்குது, அது பவர் ட்ரீம் இருக்குது. இன்னொன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அளவற்ற அன்பு. அளவற்ற அன்பு அது முழுவதுமாக அங்கே இருக்குது. அதுதான் ஒவ்வொரு தடையும் ரிமெம்பர் பண்ணுங்க அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய அளவற்ற அன்பு. மூன்றாவது பாருங்கள், யெதாயாவுக்கு நம் கடவுளின் எல்லையற்ற ஞானத்தை பிரதிநிதித்துவம் செய்வதாக யெகோவா அறிந்திருக்கிறார். பாருங்க, நம்ம கடவுளின் எல்லையற்ற ஞானம். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர்த்துக்கு முன்பாக வைக்க சொல்லிட்டு இருக்கு. ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், எல்லையற்ற ஒரு ஞானம். அப்போ தேவனுடைய ஞானத்தை அங்கே என்ன பண்ணுதுங்க, அங்கே அடையாளப்படுத்துறதா இருக்குது. ஸோ இப்போ 3 இது நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்துட்டோம்? பேர் சொல்ல வேண்டாம், பேர் கஷ்டம்னு தெரியும். ஃபஸ்ட்டு தேவனுடைய பவர், அவருடைய வல்லமை. அடுத்தது என்னதுங்க, அவருடைய அளவற்ற அன்பு. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா அளவற்ற, அது எல்லையற்ற என்னதுங்க, அது எல்லையற்ற. நீங்கள் பாருங்கள், அளவற்ற எல்லையற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அதுக்கு என்னதுங்க, ஆரம்பம் இல்லை முடியும், அது அவர் தான். அதுதான் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஏனேக்கு. ஸோ ஏனேக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பனியாவின் குமாரனாகிய ஏனேக்கு. அப்படி தான் அங்கே இருக்கும் பைபிள். அப்படி செப்பனியாவின் குமாரனாகிய ஏனேக்கு. அப்புறம் 2 பேர் உள்ளே வந்துடுறாங்க. ஏனேக்கு தான் எப்படி உள்ளே வராங்க, வாசிப்போம். யெகோவாவின் குமாரன் கிருபை சுரக்கிறார். சுரக்கிறான்னு யாரும் இது பண்ண வேண்டாம். அவருடைய கிருபை என்ன பண்ணாலும் கிருபை என்ன பண்ணுங்க, நம்மளை தாங்கிடும். புரிஞ்சிருப்பீங்க அதுக்கு தான் நம்ம 80% 20% நம்ம. அவருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகள் மேலே எப்போவுமே என்ன இருக்குங்க, கிருபை இருந்துக்கிட்டே இருக்கும். அது சுரந்துக்கிட்டே இருக்கும் கிருபை.
தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய கிறிஸ்து மனித குலத்திற்காக துன்பப்படுவார், அவர் நீதியை திருப்திப்படுத்துவார். அப்ப என்ன அவருடைய பெரிய கிருபை இந்த இடத்துல சொரந்துட்டே வருதுன்னா, ஒரு விஷயத்தை வந்து தேவன் சீக்ரெட்டாகவே வச்சுட்டாராமா, அது பின்னாடி தான் ரிவீல் பண்ணிக்கார். அவருடைய கிருபையை சீக்ரெட்டாக வச்சுருந்தார். அந்த சீக்ரெட்டை வேறு யாருமே கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வை, தேவனுடைய பார்வையில் யார் ஒருவர், நல்லா பாருங்க, யார் ஒருவர் அவருடைய நீதியை சரியாக செய்வார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது யாருமே என்னதுங்க, இல்லவே இல்லை. ஆதாமுக்கு நிகராக ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா தேவன் நீதியை வந்து சரியாக செய்ய வேண்டும், அப்படி யாருமே ஒருத்தர் இல்லை. பல ஆண்டு காலம், நான் கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் வரைக்கும் கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுட்டார். அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் பிறந்து இப்போ வரைக்கும் பல பேர் கிறிஸ்துவோடைய பலி வந்து சீக்ரெட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எப்படி சீக்ரெட்டாக இருக்குது அப்படின்னா, கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படி வாழ்ந்தால் கிறிஸ்துவோட போக வேண்டும், அவருடைய சத்தியம் என்ன, அவருடைய ப்ரெசன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுக்கு என்னதுங்க தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியுமாம்மா, இப்போ யாருக்கு மட்டும்தான் தெரியுமாம்மா? அழகாக சொல்கிறாரு, யார் அந்த ஆலயத்தை கட்டுகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுங்க தெரியுமே தவிர எல்லாத்துக்குமே இல்லை. அப்போ கிருபையே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, முதல்ல தேவனுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், உலக ஜனங்கள் எல்லாருமே அங்கே வருகிறார் அப்படின்னு சொல்லப்போம். இது தேவனுடைய நீதியை அவர் சரியாக அங்கே செய்கிறார் என்பதை நம்ம வந்து கிளியராக பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, ரைட். அப்போது அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள், அங்கே செய்யப்பட்ட காரியங்கள் அது அப்படியே நிழலாக யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே வருதுன்னு சொல்லிப்போம். இப்போ இந்த சின்ன சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம்னா ஓவராலாக கன்சால்டேட் பண்ணி ஒரே ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்து இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம். ஸோ லெசன் ஃபார் அஸ், அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்லைடில் பார்த்துட்டு நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இந்த லேவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஆசாரியரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அழகாக சொல்லுது, ஒருவன் ஆரோனை போல் அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாது. தெரியுங்களா? அப்படி என்றால் we are a special person. நல்லா புரிஞ்சு, we are a special person. ஊழியம் செய்வதற்காகவே, தெரியுங்களா, தேவனோட ஊழியம் செய்வதற்காகவே தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா, செலக்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக நம்ம சாகருக்குள்ளே ஏதாச்சும் இல்லை நல்லபடியாக ஊழியம் என்ன பண்ணணுங்க, செய்ய வேண்டும். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், பயன்படுத்த. அன்றைக்கி எல்லா ஆசாரியருக்கும் அங்கே என்ன பண்ணார்னா தேவன் அபிஷேகம் செஞ்சார். தேவன் நம்மளை ஊழியம் செய்வதற்காக என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேகம் செஞ்சுருக்கார். பிரின்ஸுக்கு தான் அந்த கிரீடம். ஆனால் அவர் முன்னாடி சொல்ல, பிரின்ஸு கிரீடம் அப்புறம் வாங்கட்டும், முதல்ல யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், கிரீடத்தை வைங்க அப்படின்னு. இது கேட்டே அடையாளமாக இருக்குன்னா, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், கிரீடமெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி வாங்கி கொள்ளலாம். சாக்ரிஃபைஸ், ஊழியம், இதுதாங்க ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, தி என்கேஜ் இன் சஃபரிங். சஃபரில் எப்போவுமே நம்ம என்னவாக இருக்கணும், என்கேஜாகவே இருக்கணும். என்கேஜ்டு இன் சஃபரிங்னா நமக்கு 24 hours என்ன தான் இருக்கும், என்ன இருக்கு, எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்க 24 மணி நேரம் நமக்கு என்ன இருக்குங்க, சஃபரிங். சில நேரத்தில் இது கேட்டாலே நமக்கு என்ன வந்துடுது, ரொம்ப சஃபர் ஆகிடுது. ஐயோ, இதேவே திருப்பி சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, சஃபராக. பட் வி ஆர் என்கேஜ் இன் சஃபரிங். தெரியுங்களா? சஃபர் வரும்போது என்ன பண்ணோன்னா சந்தோஷம் அடைய வேண்டும். அதே மாதிரி பார்த்தா நம்ம பார்த்த பாண்டா இருந்தாலும் சகோதரர் கொடுத்தனே எழுதுகிறேன், நோ கிராஸ் நோ க்ரௌன். தெரியுங்களா? அது நிறையா இருக்கு. அப்போது உலகத்துக்குரிய நம்முடைய ஆம்பிஷன், ஏமு, முன்னேற்றம், நம்ம அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டு கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து மாதிரி நம்ம சிலுவை சுமக்கின்ற பொழுது அந்த க்ளோரியஸ் கிரவுண்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, ரைட். அடுத்தது தி ஹெவன்லி ஃபாதர் லைக்னஸ். ரொம்ப நல்ல விஷயம். இது என்ன சொல்ல வரேன், இப்படி நம்ம செய்கின்ற பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யாரை மாறி நம்ம மாறுகிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி இல்லை, யார் மாதிரியே மாறுகிறோமாம்மா, பிதாவாகிய தேவன் மாதிரியே மாறுகிறோம். சரிங்களா? ஏன் பேர் இயேசு கிறிஸ்து மாதிரி இல்லையா அப்படின்ட்டா அது ஒன்றும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து யார் மாதிரி தான் இருக்கிறாரு,
இயேசு கிறிஸ்து தேவன் மாதிரி தான் இருக்கிறார். சரிங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரியே மாறும் சொன்னாலுமே அது யார் மாதிரி தான் இருக்கும்? தேவன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெவன்லி ஃபாதர் லைக்லெஸ். அப்போ நம்ம வாழ்க்கை ஆஃப்டர் பேப்டிசம் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நாமளே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டாமா தான் இருக்குது. அதில் பாருங்கள், எனக்கு அது ரொம்ப ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு ஆசாரியத்துவம் எப்படி ஒரு ஸ்பெஷல் ஒரு காலிங் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்கேஜ், அப்புறம் நோ கிராஸ், ஹெவன்லி ஃபாதர். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது தி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி. தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது. நிறைய தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறி முடிஞ்சிருச்சு. சில தீர்க்க தரிசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே என்ன பண்ணியிருக்குங்க, வைக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை செய்து முடிக்கின்ற பொழுது அந்த தீர்க்க தரிசனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறி முடிச்சு. இது எங்கே மேட்ச் பண்ணுறாருன்னா சகோதரர், நம்ம 4 பேர் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ட்ரீம். தேவன் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார், அந்த கனவில், அந்த ட்ரீமில் அந்த திட்டத்தை என்ன பண்ணுறாருங்க, நிறைவேற்றுறார். அப்போது அந்த திட்டத்தை நிறைவேறக்கு நம்ம என்னவாக இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரவானாக இருக்கிறோம். இதெல்லாம் முக்கியம்தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்வதற்கு கடைசியாக ஒன்று சொல்கிற பாருங்க, கம்ப்ளீட்லி என்னதுங்க, கம்ப்ளீட்லி ஒபே டு லார்ட். லார்டுங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் யாருங்க, நம்முடைய பிதாவாக. இதுதான் பேஸ். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் பேஸ். இந்த கீழ்ப்படிங்கிற ஒரு பேஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு காரியம் நமக்கு என்ன பண்ணிடுங்க, வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படியாக நம்ம வாழ்ந்தால் ஆல்ரெடி சர்ச்சு யார் கட்டிகிட்ருக்கிறாருங்க, ஜெருபாபேல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு என்ன பண்ணிட்டுருக்காருங்க, கட்டிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் கற்கள் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. நம்மளும் என்னவா போயிடணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயமாக என்ன பண்ணிடலாங்க, போய் சேர்ந்து விடலாம். இப்படி ஆலயமாக போய் சேருவதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக வந்து அந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம மீண்டுமாக சொல்லிக்கிறேன், இந்த பாடத்தின் லெசன் இது ரொம்ப முக்கியம். இது யாரும் மறக்க வேண்டாம். நம்ம அழைப்பு ரொம்ப விசேஷித்தமானது, நம்முடைய சாக்ரிஃபைஸ் விசேஷித்தமானது. கண்டிப்பாக நம்ம சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குள்ள பாடுகள் பட்டு தான் ஆக வேண்டும். அப்படி கண்டிப்பாக நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆக வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ அவருக்கு எல்லாத்துக்கும் தேவன் ஆலயம் கட்டுவதற்கும் ஆலயம் மாறுவதற்கும் ஒரு மேலான கிருபையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்கிறார் என்பதை பார்த்துள்ளோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன்.